எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம கூட இன்னைக்கு யாரு இருக்கிறாங்க அப்படின்னா என்னோட அமிச்சி தான் இருக்காங்க. அமிச்சி, நம்ம நேயர்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிக்கங்க. வணக்கம். உங்களுடைய குழந்தை பருவ காலங்களை சொல்லுங்களேன். நீங்க எப்படி இருந்தீங்க, வாழ்ந்தீங்க, நீங்க எத்தனாவது வரைக்கும் படிச்சீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் 3வது வரைக்கும். ஓ, 3வது வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க. அவ்வளவுதான் படிக்க முடிஞ்சது. அந்த காலத்துல பொருளாதார வசதியா வசதி இல்ல, வீட்டிலேயும் வசதி இல்ல. அதனால 3வதோட நிறுத்திட்டாங்க. அப்புறம் குழந்தைகள் இருந்தது, அதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. நான் அந்த குடும்பத்துல பெரியவோம். அப்புறம் எனக்கு இளவியில பார்த்துக்க சொல்லிட்டு அவங்கெல்லாம் தோட்டத்தில் நிறைய வேலை இருக்கு, நேரம் எழுந்திரிச்சு தோட்டத்துக்கு போயிடுவாங்க. நான் அந்த சமையல் பண்ணிட்டு குழந்தைகளை பார்த்து போனேன். இப்போ உங்க கூட பிறந்தவங்க மொத்தம் எத்தனை பேரு? 3 பேரு தம்பியோ. ஓ, 3 தம்பிக, நானும் ஒரு அக்கா. நீங்க தான் அக்கா. இப்போ அந்த காலத்துல வறுமையின் காரணத்தை காட்டித்தான் நீங்க பள்ளிக்கூடம் போகல. ஆமா ஆமா, அதனால போகல. சரி சரி. என்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்க? உங்க அப்பா அம்மா உங்களுக்கு என்னென்ன உணவுகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க? எங்களுக்கு சோள சாப்பாடு, ராய்களி, கம்மஞ்சோறு, தேனஞ்சாப்பாடு, இப்படி சாம இதுதான் காலையில செஞ்சா மத்தியானிக்கு காலையில் வச்ச உடம்புதே மத்தியானிக்குமே அதே சாப்பிடுவோம். அப்புறம் நைட்டுக்கு ஏதோ ஒன்று செய்வோம். அப்படித்தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம். அந்த காலத்தில் அவ்வளவுதான் முடிஞ்சது. கடகண்ணில் எல்லாம் இப்போ வாட்டவல்ல. அப்போ எது வாங்கவும் முடியாது, பணம் காசும் கிடைக்காது. எங்களுக்கெல்லாம் ஒரு ஓகம் வெள்ளாமை எடுத்தாத ஒரு 500 ரூபாய அப்பெல்லாம் பார்க்க முடியும். இப்போ வாட்ட வல்ல பணம் காசை புழக்க வழக்கம் இல்லை, வருமானங்கள் இல்லை, வெறுமையான காலம். அந்த இதில் தான் நாங்கள்லாம் வளர்ந்த முடியும். இப்போ இன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு 500 ரூபா நோட்டை நம்ம அசால்ட்டா எடுத்து செலவு பண்ணோம். இன்னைக்கு ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னாலே ஒரு 500 ரூபா நோட்டை தான் கொண்டு போறோம். அந்த காலத்துல 500 ரூபாய்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லைங்க. 6 மாசம் பாடுபட்டாத்த ஒரு போக வெள்ளாமை எடுத்தாத்த அது கைக்கு சேர மட்டும் நிலை இல்லை, கைக்கு சேரணும். அந்த வெள்ளாமை நோவு நொடி இல்லாமல் சேதம் இல்லாமல் சேர்ந்தாத்த ஒரு 500 ரூபா கிடைக்கும். என்னென்ன வகையான வெள்ளாமை எல்லாம் உங்க காட்டுல போடுவீங்க? நாங்கள் கம்பு, சோளம், தெனை, சாமை, அப்புறம் கொள்ளு, அப்புறம் பாசி பயிறு, தட்டைப்பயிறு, உளுந்து எல்லாமே செய்வோம். அப்போ அந்த காலத்துல உங்களுக்கு நீங்க விளைய வைக்கிற பொருளுக்கான விலை உங்களுக்கு போதுமான அளவு கிடைச்சதுங்களா? உங்களுக்கு விலையெல்லாம் கிடைக்கலப்பா. அப்பெல்லாம் என்ன ஓரணா அரைனா அப்படித்தான் விலையாச்சு. விலையெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. அது 6 மாசம் பாடுபட்டாத்த 500 ரூபாய பார்க்க முடியும்.